ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து மைம் ஃபார்ம்ல இருந்தது. யாருமே பேசல. ஜஸ்ட் மியூசிக் அண்ட் ஆக்ஷன். அது மூலமாவே வந்து அவங்க மெசேஜ் கன்வே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா 4 ஜெனரேஷன் டெபிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு லேடி. அவங்க 70ல இருந்து 75 இயர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய டாட்டர் 50, 55 இயர்ஸ் இருப்பாங்க. அடுத்து அவங்களுடைய டாக்டர் 25 to 30 இயர்ஸ் இருப்பாங்க. தென் லாஸ்ட் அது அவங்களுடைய குழந்தை மேபி ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது என்னுடைய கெஸ் தான். இவங்க 4 ஜெனரேஷன் காட்டுறாங்க. அந்த வயசான லேடி வந்து அவங்க தலையில ஒரு மூட்டையை சுமந்துட்டு வராங்க. அந்த மூட்டை வந்து ஒரு அழுக்கு மூட்டையோ இல்ல ஒரு சாப மூட்டையோ பாவ மூட்டையோ தூக்கிட்டு வராங்க. ரொம்ப சோகமா கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. வந்து அடுத்தது அவங்க அவங்களுடைய பொண்ணோட தலையில வைக்கிறாங்க. அவங்க பொண்ணு கொஞ்சம் கூட ரிஃப்யூஸ் பண்ணாம நோ சொல்லாம அப்படியே அதை வாங்கிக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி சோகமா வராங்க. வந்து அடுத்து அவங்க பொண்ணு தலையில வைக்க போறப்ப அவங்க பொண்ணு வந்து ஸ்டாப் பண்றாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஷீ இஸ் திங்கிங் அபவுட் சைல்ட்ஸ் ஃபியூச்சர். அவங்க சைல்டோட ஃபியூச்சர் நினைச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு அதை வந்து வாங்க மறுத்துடுறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா இதுல இருந்து என்ன அவங்க கன்வே பண்றாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா தே ஆர் பிரேக்கிங் தி ஜெனரேஷனல் கர்ஸ். அந்த தலைமுறையா வரக்கூடிய அந்த சாபத்தை வந்து இவங்க அவங்க குழந்தைய மனசுல வச்சுட்டு பிரேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எனக்கு இதுல ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா இதுல ஏன் ஒரு அம்மாவை மட்டும் காட்டுறாங்க. இப்ப பார்த்தாலும் அம்மா தான் அந்த ஜெனரேஷன் கர்ஸை வந்து அப்படியே பாஸ் ஆன் பண்ணிட்டே வர்றாங்களா அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸை காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஜெனரேஷனல் கர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதையும் அதை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்றதையும் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் திஸ் பார்ட் 1.